கவனி. என்னது ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி கட்டணம் பயன்படுத்தப்பட்ட கட்டணம் 1500 ரூபாயாம். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வரி அதனுடன் 180 ரூபாய் சேர்க்கப்படும். வரி சமன் சேவை அல்லது பொருளின் பெறுமதி தர 100 மேல் வரி சதவீதம். வட்டுக்கு தந்துடுவா 180 ரூபா தர சமன் 1500 தர 100 மேல் எக்ஸ். இந்த சைவரையும் சைவரையும் வெட்டுதோம். அடுத்தது இந்த 15 வந்து என்ன செய்ய போகுது, பிரிக்க போகுது. பிரிச்சு வரலாம் 12%. சரியா? அடுத்தது 2021 முதலாவது கேள்வி. இதுல அடிச்சு மாத்திர வரை இதுல வாங்க. நாளைக்கு என்ன செய்யலாது, நாளைக்கு புதுசு 1ஆம் மாதம் பெறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளும் உங்களை எக்ஸாம். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு படிக்கிற வேலையில கொஞ்சம் டைமை கூட கொடுப்போம். உங்களாலும் கொண்டு காணும் கொஞ்சம் குறைச்சி படிப்போம். சரியா? அடுத்த கேள்வி 2021 முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்டா, ஒரு பொருளை இறக்குமதி செய்கையில் அதன் இறக்குமதி பெருமானம் 22%. ஒரு பொருளை இறக்குமதி செய்யறவங்க என்னதுக்கு வரப்போகுது, தீர்வை வரிக்குள்ள வரப்போகுது. இறக்குமதி பெருமானம் 22%. அதன் சுங்கத்தீர்வையாக அறவிடப்படுகிறது. சுங்கத்தீர்வையாக அறவிடப்படுகிறது. இறக்குமதி பெருமானத்தில் 8000 ஆக உள்ள ஒரு பொருளின் சுங்கத்தீர்வையை செலுத்திய பின் பெருமானம். தீர்வை செலுத்தின பிறகு எவ்வளவு வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, ஒரு பொருளை முதல் செலுத்தின பிறகு அந்த தீர்வையை கண்டுட்டு தானே கூட்ட போறோம். அப்ப தீர்வை சுங்க தீர்வை பழைய ஞாபகம் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும். என்னடா புதுசா கதைக்கிறாருன்னு யோசிக்க கூடாது. பொருளின் அது நம்மளோட வழி எழுதி போகும். பொருளின் பெறுமதி தர 100 மேல் தீர்வை சதவீதம். என்னது 22% தீர்வையாம். பொருளின் பெறுமதி 8000 தர 100 மேல் 22% தீர்வை சதவீதம் போட்டாச்சு. உங்களுக்கு சுங்க தீர்வு தான் இப்ப தேவை. அப்ப இதுல 2 சைவர், இதுல 2 சைவர் பெருக்கினா என்ன வர போகுது, ஒரு சைவர் இதுல போடுவோம். சைவர் போட்டுட்டோம். மிச்சம் 16 6 ஒன்று மிச்சம் 16 14 1760 ரூபா. 1760 வரப்போகுது. அப்ப தீர்வை செலுத்திய என்ன செய்வோம், 8000 பொருளின் பெறுமதி. இதுதான் இந்த கேள்வியில முக்கியமான முதல் முதல் வகுப்புலேயே இந்த இதுல ரெக்கார்ட்ல பாருங்க. என்ன கேட்கக்கூடிய கேள்வி, தீர்வை இந்த பொறுமதி என்று கேட்பான், தீர்வை செலுத்தினா பிறகு எவ்வளோன்னு கேட்பான். ஒரு நோட கேட்கலாம். இதுல கேட்டுருக்கான் தீர்வை செலுத்திய பின்னர். அப்போ எவ்வளோ 1176 1760 கூட்டணும். கூட்டினா 9760 ரூபாண்டு வரப்போகுது தீர்வை செலுத்தின பிறகு. சரியா? தீர்வை செலுத்தின பிறகு 9760 வரப்போகுது. இதே இன்னொரு சோட்டா செய்யலாம் பாருங்க. இதுல என்ன செய்யலாம், இதை கீழே எழுதுற பாருங்க. அடுத்தது தீர்வை செலுத்தியவின் பெறுமதி எவ்வளவு பெறுமதி, 8000 தானே. இப்ப தீர்வை செலுத்தின அப்புறம் 100 மேல் 22 தீர்வு என்ன, 122 பெருக்கி விட்டோம்னா வட்டி கணக்கு செய்வோம். கூட்டு வட்டி 122 பெருக்கி விட்டோம்னா என்ன நடக்க போகுது, 9760 ரூபாண்டு நேரது. இது டிரெக்டா செய்யலாம் ஈஸியா. அதுக்கு என்ன அந்த எவ்வளவுன்ற அந்த ஐடியா வந்தா சரி. சரியா? மாமனா செய்யறேன்னா டைம்ல கண்டு செய்யறேன்னா என்ன, இதுல போடலாம். இல்லாட்டிக்கு துங்க தீர்வை சமன் பொருள் பெருமை 200 மேல் என்ன போட்டுட்டு பொருளோட பெருமதி தீர்வை வரியை போட்டுட்டு அடுத்து தீர்வை செலுத்திய பின்னண்டு கேட்டுருக்காங்க. அதனால கூட்டி கொடுப்போம். இது நேர வரி சதவீதம் 100 வீதம் தான் எங்களுக்கு எவ்வளவு, 100 மேல் 8000 வரும். 100 மேல் 122 வீதம். அப்போ எவ்வளவு, 9760 டிரெக்டா எங்களுக்கு வேற போகும். சரியா? அடுத்த கேள்வி இதுக்குள்ள இல்லை. நீ கூட்டு வட்டி எளிய வட்டிக்கு வருவ போகும். கூட்டு வட்டி எளிய வட்டியில் 2019 12ஆம் கேள்விக்கு வருவ போகும்.
2019 12ஆம் கேள்வி. பாருங்க, ஒருவர் ஆண்டுதோறும் 8 வீத கூட்டு வட்டிக்கு 5000 இரு ஆண்டுகளுக்காக கடனுக்கு பெறுகிறார். ஒருவர் 8 வீதம் கூட்டு வட்டிக்கு 5000 2 வருஷத்துக்கு பெறுறாரு. கடனுக்காக 2ஆம் ஆண்டிற்குரிய வட்டி யாது? வடிவா பாருங்க, அதுல வடிவா கேட்டுதான் 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. அவன் 1ஆம் ஆண்டு கேட்கல, மொத்தம் கேட்கல. 2ஆம் ஆண்டிற்குரிய வட்டி. ஒருவர் ஆண்டுதோறும் 8 வீத கூட்டு வட்டிக்கு 5000 இரு ஆண்டுகளுக்கு கடனுக்கு பெறுகிறார். இக்கடனுக்காக 2ஆம் ஆண்டிற்குரிய வட்டி. 2 ஆண்டுகளுக்குரிய என்றாவது அந்த தமிழ் 2 ஆண்டுக்குரிய வட்டி என்றால் வேறு 2ஆம் வேண்டும் அந்த தனியை அழுத்தி சொல்லிடுங்க. காண வேண்டிய மொத்தம் காணத்தான் வேணும். அப்ப என்னது? முதலாம் ஆண்டு வட்டி. சரியா? முதலாம் ஆண்டு வட்டி எவ்வளவு? 5000 கடனை வாங்குற, வேற 100 மேல் 8%. வட்டி சுருக்கணும்டா 40 400 ரூபான்னு வரும். கடன் தொகை தர 100 மேல் வட்டி சதவீதம். வட்டி அப்ப எவ்வளவு? 400 ரூபாய் வட்டி. அப்ப 2ஆம் ஆண்டு முதல் எவ்வளவு? 2ஆம் ஆண்டு முதல் என்ன செய்வீங்க? ஏற்கனவே இருந்தது முதல்ன்ற நாங்க கொண்டு போய் போடுறது. ஒரு தொழில செய்யக்கையோ இல்லை பேங்க்லயோ என்ன ஒரு நிறுவனத்தில் கொண்டு போய் போடுறதா முதல். 2ஆம் ஆண்டு முதல் 5000 பிளஸ் இந்த 400. 5400 தான் என்னது? 2ஆம் ஆண்டு முதலாம் வகுப்பு. அப்ப 2ஆம் ஆண்டு வட்டி 5400 கடன் தொகை தர 100 மேல் வட்டி சதவீதம் 32 3 மிச்சம் 40 432 ரூபாய். என்னடா இருக்கிறார் 2 வெட்டு 54 8ஆல பெருக்கி போடுவோம். 432 ரூபாய். அப்புறம் இதை கூட்டி இதோட போடுறேன் இல்லை. அதுல கேட்டது என்ன? 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. அப்ப இதான் என்னது? எங்களோட விட கேள்விக்கான விடையா இருக்க போகுது. இதுக்குள்ளாம அவங்களுக்கு மேல காண்றதுக்கான செய்கப்படியா இருக்க போகுது. இதை டாக்டர் டிரெக்டா செய்யறோம். என்ன செய்வான்? 2ஆம் ஆண்டுக்கான முதல் போட்டு என்ன செய்யலாம்? 5000 தர 100 மேல் 108 போட்டீங்கன்னா 5400 ரூபாய் வரும். அடுத்த ஸ்டெப்ல இதை போட்டோம்னா இதுக்கான வட்டி பெறப்போகுது. சரியா? 5400 ரூபாயில தர 100 மேல் 8 வீதம் போட்டா 432 ரூபாய் வட்டி மட்டும். அதை கூட்டி கொடுக்குறீங்க. அடுத்த 2021 10. ரெண்டாயிரத்தி 10ஆம் கல்வியை பாருங்க. என்ன கேட்டிருக்கான்? 6005 5 வீத ஆண்டு கூட்டு வட்டிக்கு. ஆண்டு சில வேளைகள் என்ன தருவான்? மாத கூட்டு வட்டி அப்படி இருந்து தருவான். அந்த கேள்வி வரைக்கும் போகும். 6005 வீத ஆண்டு கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்காக ஒரு வங்கியில் வைப்பு செய்யும் ஒருவருக்கு முதலாம் ஆண்டுக்காக 300 ரூபாய் வட்டியாக கிடைக்கிறது. 2ஆம் ஆண்டிற்கு அவருக்கு கிடைக்கும் வட்டி யாது? அவன் டிரெக்டாவே முதலாம் ஆண்டு வட்டி கண்டு தந்திருக்கான். என்னது? 6005 வீத ஆண்டு கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்காக வங்கியில் ஒன்றில் வைப்பில் செய்கிற ஒரு ஆளுக்கு முதலாம் ஆண்டுக்காக 300 ரூபாய் வட்டி கிடைக்கிறது. 2ஆம் ஆண்டுக்காக அவருக்கு கிடைக்கும் வட்டியை தான் கேட்டுக்கிறாங்க. இதுலேயும் வட்டி எங்களுக்கு நோமலாவே முதலாம் வட்டி தந்திருக்காங்க. அதை வச்சு பாதிச்சு செய்வீங்க. அப்படி இல்லாட்டி இப்ப செஞ்சு காட்டும். முதலாம் ஆண்டு எவ்வளவு கடன் தொகை? 6000 வேற 100 மேல் வட்டி சதவீதம். வட்டி சதவீதம் 5 வீதம். திருப்பி ஒரு 8 5 2 அளவிட்டு 0.2 வெட்டினா 6 5 30 300 ரூபா. அதை அவன் தரவாவே தந்துட்டான். அப்ப எங்களுக்கு இந்த ஸ்டெப் எங்களுக்கு தேவையில்லை. அந்த இதுதான் பெருதுன்றதுக்காக நான் செஞ்சு காட்டினேன். இந்த ஸ்டெப் எங்களுக்கு தேவையில்லை. 300 ரூபா வட்டின்னு அவன் தரவாவே தந்துட்டான். அப்ப என்னது? இது எங்களுக்கு தேவையில்லை. 2ஆம் ஆண்டு வட்டி எவ்வளவு?
ரெண்டாவது வட்டி என்ன முதல் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அது முதல்ல கூட்டி போட்டு இதுல போடலாம். இதுல எழுதி காட்டணும். ரெண்டாவது முதல் என்ன எவ்வளவு? 6000 கடன் பிளஸ் 300 ரூபா. ரெண்டையும் கூட்டி 6300 ரூபா முதல் தொகைக்கு இதுல போடுவோம். 6300 தர 100 மேல் 5%. சரியா? 6000 அவர் வாங்கின கடன், அடுத்த முதல் வருஷத்துக்கு வட்டி 300 ரூபா. அவர் ரெண்டாம் ஆண்டுக்கான முதல் எவ்வளவு வரப்போகுது? 6300 ரூபா. சரியா? அப்போ வட்டியை தானே கேட்டிருக்கான். இதுல 2 சைவர் 2 சைவர் 53 15 ஒன்று மிச்சம் 5030 31 315 ரூபா. சரியா? 315 ரூபா வட்டியா கிடைக்க போகுது. சரியா? இவ்வளவுதான் முதல் கூட்டு வட்டி இருக்கிறது. அடுத்தது ஒரு கேள்வி வருமான வரிக்குள்ள வந்திருக்கு. அதோட வருமான வரியை பற்றி கதைப்போம். சரியா? வருமான வரி பிள்ளைகளே அம்பிஞ்ச பார்த்தா 15ஆம் கல்வி 2018 15ஆம் கல்வி கேள்வி என்னன்னு பார்த்துட்டு அங்கால வருவோம். 2018 15ஆம் கல்வி இது பார். ஒரு முறை ஒரு அட்டவணை தந்துடுவான். இதுல தார குறைவு ஸ்ட்ரக்சர்ல ஒரு அட்டவணையை போட்டு விட்டுருவான். ஆண்டு வருமானம் வரி சதவீதம் முதல் 5 லட்சம் வரி விலக்கு, அடுத்த 5 லட்சம் 4%, அடுத்த 5 லட்சம் 8%. இதை பார்த்தோன்னு குழம்பு அடிக்கிறேன். இது 2013 14 வரி அட்டவணை எங்களை புத்தகத்துல அந்த அட்டவணைப்படி தான் தந்திருக்கு. என்னது? நாங்க எடுக்கிற வருமானம் ஒரு இந்த முதல் இருந்த கதைப்படி எடுக்கிற வருமானத்துல முதல் 5 லட்சத்துக்கு என்ன செய்ய தேவையில்லை? வருமான வரி செலுத்த தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு நீங்க 5 லட்சம் வரைக்கும் உழைக்கிற ஆளுண்டா அவருக்கு வருமான வரி கொடுக்க தேவையில்லை. அப்புறம் இதை வச்சு கொண்டு நாட்டு நிலை இதை நடைமுறையோட ஒப்புறையில் உங்களோட நாட்டு 18 லட்சமாக்கும். இது பழைய புத்தகப்படி 5 லட்சம் வரைக்கும் கொடுக்க தேவையில்லை. அடுத்த 5 லட்சத்துக்கு என்ன செய்யணும்? 4%. நீ 5 லட்சத்தி 1 ரூபாய்க்கு 5 லட்சத்தி 1 ரூபா 5 லட்சத்தி 10,000 அப்படி வந்தாலும் அந்த மேலதிகமா இருக்கிற பிள்ளையாவளங்கிற 5 லட்சத்தி 10,000க்கு மாதிரி இல்லை. அந்த 5 லட்சத்தை கழிச்சு போட்டு மிச்சமா வருது ஒரு 10,000. அவ்வளோத்துக்கு தான் 4%. அது மாதிரி ஒரு 6 லட்சம் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது. அந்த 5 லட்சத்தை கழிச்சு போட்டு மேலே வர 1 லட்சத்துக்கு தான் 4% வரி என்ன வரப்போகுது. அது வரைக்கும் அடுத்த 10 லட்சம் முதல் 5 லட்சம் வரி விலக்கு, இன்னொரு 5 லட்சத்துக்கு 4%. அப்போ ரெண்டையும் கொண்டா 10 லட்சம் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள வரப்போகும். 5 லட்சம் வரியில இந்த 5 லட்சத்துக்கு அடுத்த 5 லட்சம் 10 லட்சம் வர 5 லட்சத்துக்கு இந்த 4% வரப்போகுது. 10 லட்சத்தை தாண்டிட்டு ஒரு 11 லட்சம் அந்த 1 லட்சத்துக்கு என்னது 8% வரி என்று வரப்போகுது. அப்படி வரதான் வருமான வரி கேள்வி. சரியா? இதுல கேட்டிருக்கான் இவ்வட்டவணைக்கு ஏற்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்தை பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி. வருமான வரி ஈஸியா கேட்டிருக்காங்க. அவன் முதல் 5 லட்சம் 8 லட்சத்தை நாங்கள் என்ன டக்குன்னு உடைச்சி போடு. வருமானம் 5 லட்சம் மிச்சம் எவ்வளவு? 3 லட்சம் உடைச்சி போட்டீங்கடா. இதுக்கு என்ன சேர்த்து வேலை? வரி கட்ட தேவை. அடுத்த 3 லட்சம் அங்க நிக்க போகுது அந்த 4%. ஆகவே வருமான வரி சமம் வருமானம் தர 100 மேல் வரி சதவீதம். வருமானம் எவ்வளவு? 3 லட்சம். அந்த 8 லட்சத்துக்கு மொத்தமா போடு. அப்படித்தான் முக்காசு பேசுவாங்க. உடனே 8 லட்சத்துக்கு போட்டு ஒரே அடியா 4% கொண்டு போட்டு முடிச்சு விட்ருவாங்க. உங்க 5 லட்சத்துக்கு வரி இல்லை, வருமான வரி இல்லை. 3 லட்சம் தர 100 மேல் 4%. வெட்டினீங்கண்டா 3 சதவீதம் தூக்கி போடுங்க. 12,000 ரூபாய் வருமான வரியா செலுத்தா போறீங்க. இவ்வளவு தான் என்னது வருமான வரி. முன்னுக்கு வர சிம்பிளா கேட்கும். பின்னுக்கு ஸ்ட்ரக்சர் வைக்க மாறி இப்போ ஒரு வருமான வரியை தந்து போட்டு அவர்கிட்ட வருமானம் ஒரு ரிவர்ஸ்ல இருக்கும். அந்த ஏரியா வரைக்குள்ள கவனிப்போம். சரியா? இப்ப அமைப்பு கட்டுரை வினாக்களுக்குள்ள போகும். 2018 பாருங்க இருக்காண்டு.
2018 பாருங்க, 3வது கேள்வி அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல வரி இதோட சேர்ந்தது, வருமான வரியில வரியோட சேர்ந்த கேள்வி வந்து போட்டிருக்கான். கேள்வியை பாருங்க. மின் பொருட்களை இறக்குமதி செய்கையில், மின் பொருட்கள்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சாமான், சரியா? மின் பொருட்களை இறக்குமதி செய்கையில் தம்பி கவனி, 30% தீர்வை அறவிடப்படுகிறது, சரியா? 30% தீர்வை அறவிடப்படுகிறதா? இவ்வகை பொருள் ஒன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 செலுத்த வேண்டும் எனில் இறக்குமதி செய்யும் பொருளின் பெறுமதி எவ்வளவு கேட்டுகிறது. அப்ப என்ன, தீர்வையாக செலுத்த வேண்டிய பொருள் பெறுமதி தந்துட்டா எவ்வளவு? 9,000. அப்ப பொருளின் பெறுமதி எவ்வளவு, இறக்குமதி செய்த பொருளின் பெறுமதி எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். 30% தீர்வை சதவீதம். அவங்களா தெரியும், தீர்வை வரி சமன் என்னது? தீர்வை வரி வாரது தீர்வை வரி சமன் பொருளின் 100 மேல் தீர்வை வரி சதவீதம், சரியா? தீர்வை வரி சதவீதம். என்னது தீர்வை வரி? ஒரு பொருளுக்கு தான் என்னது, இறக்குமதி செய்ய ஏற்றுமதி செய்யலாம், பொருளுக்கு தீர்வை வரி வராது. 9,000 என்னதான் தீர்வை வரி. அப்ப 9,000 கொண்டு எங்க போடுவோம்? தீர்வை வரி இடத்துல போடுவோம். எங்களை கேட்டது என்ன, பொருள்னா பெறுமதி எவ்வளவு, அப்ப அது தெரியாது எங்களுக்கு. எக்ஸ் வேற 100 மேல் தீர்வை வரி சதவீதம் 30. இவ்வளத்தையும் கொண்டு பிரதியர் தான் மேல் இது போட்டாலே காரவாசி மார்க்ஸ் வந்துடும். இனி சுருக்கி இந்த எக்ஸை காண்றது மிச்சம் தரப்பான். இதுல ஒரு சேவ் வெட்டுவோம். வெட்டினா நம்மள கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறதுக்காக சேர்த்து எழுதணும். நிறைய எழுதலாம். 3x சிங்கிள் 10 வரும். இப்ப 10 என்ன செய்யுது, பிரிக்குது. இஞ்சால போனா பெருக்கு 900 தர 10. இந்த 3x என்ன செய்யுது, 3x பெருக்குது. அப்போ இஞ்சால வந்தா பிரிக்க போகுது 3. வெட்டின மண்டா அவ்வளவு 3 300 ஒரு சைவர் சேர்க்கணும். இதுல ஒரு சைவரை விட்டுட்டோம். அப்ப எக்ஸாம் எவ்வளவு? 30,000 ரூபாய். பொருளோட பெறுமதி எவ்வளவு? 30,000 ரூபாய் இருந்தா தானே என்னது 9,000 தீர்வையா செலுத்த வேண்டி பெறப்போகுது. அப்ப தீர்வை வரி சமன் பொருளின் பெறுமதி தர 100 மேல் தீர்வை வரி சதவீதம். 9,000 தீர்வையா செலுத்துறார். பொருளோட பெறுமதி தான் கேள்வி. 100 மேல் 30, சரியா? அப்போ 9,000 வெட்டி சுருக்கணும்டா. 9,000 3 10 பிரிக்கிறது இங்கே வந்தா பெருக்கும், பெருக்கிறது இங்கே வந்தா பிரிக்கும். வெட்டி சுருக்கினீங்கடா 30,000 பொருள்ட பெறுமதி, சரியா? அங்க விழாம எழுதணும் இல்லை டக்குன்னு இது இந்த ஸ்டெப் தேவையில்லை. இது நான் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். டக்குன்னு நேரம் இதை போடுறது, டக்குன்னு இந்த ஸ்டெப் தேவையில்லை. குறுக்க வட்டி சுருக்கி போட்டு ஒரு இடங்கானாது அங்கே மினாக்கட்டு ஒன்று இடத்த எழுதிக்காது. இன்னொரு முறை எழுதுங்க. இங்க விடைய செய்களை செய்ய தொடங்கி பேப்பர் இப்போ முடியுதுண்டா. இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் இதுல கேள்வி இருக்கு. இதுல ஸ்டெப்புகள் அவ்வளோ எழுதி கொண்டு வந்து இதுல விடைய முடியுங்க. இங்கெல்லாம் ஸ்டெப் எல்லாம் எழுதி கொண்டு விடைய கொண்டு இதுக்குள்ள ஒரு சின்ன மூலைக்குள்ள, இந்த மூலைக்குள்ள அந்த விலை வேண்டாம். இடம் மிச்சம் முடிக்கணும். நல்ல வடிவா இங்க செஞ்சு போட்டு இந்த கரைக்கு எழுதுங்க. ஏன் கொப்பியில் அங்கிருத்துக்கு எந்த கரைக்கு பார்ப்பாங்க, இந்த கரை தானே பார்த்து பார்த்து பழகிருப்பாங்க. இங்க பார்த்துட்டு காணலாம் அப்படியே போட்டு போயிடறாங்க. அப்புறம் 2வது 3வது சில விளமாட்டுப்படும். இல்லாட்டி இந்த கரையில் வழி எங்கே அழிது இருந்தா கண்டுபிடிக்க மாட்டாங்க, சரியா? அப்ப அதுக்காக என்ன செய்யுங்க, இந்த கரையில வெளியே கொண்டு வாங்க விடையில. கடைசி விடையில் வரக்கூடிய மாதிரி செட் பண்ணுங்க. அடுத்தது, ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000. அப்ப எங்க வந்துட்டான், இறைவரைக்குள்ள வந்துட்டாங்க, சரியா? இறைவரைக்குள்ள வந்தாச்சு. அப்ப எல்லாம் அடுத்த கேள்விக்கு வாங்க அழைக்கிறோம். முதலாவது தீர்வை வரி கலந்து 3ஐயும் கலந்து தான் அனுப்புது, சரியா? ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 30,000 ஆகும். அந்த ஆதனத்திற்கு நகரசபை 8% ஆண்டு இறைவரியாக அறவிடும் எனில் எவ்வளவா? 30,000 ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். மதிப்பீட்டு பெருமானம் என்னன்னு சொன்னால் அந்த சொத்துண்ட பெருமதியா, அந்த சொத்தால அந்த வருஷத்துல அவருக்கு வரக்கூடிய பெருமதி தான் அந்த 30,000, சரியா? சொத்துண்ட பெருமதி இல்லை, 30,000. அந்த ஆதனத்திற்கு 8%, 30,000 ஒரு 8% இறைவரியா அந்த நகரசபையோ மாநகர சபையோ எடுக்க போகுது. ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி கேட்டுக்கிறாரு. அப்ப இறைவரி கண்டு அதை வச்சுக்கொண்டு காலாண்டு காலாண்டு வரி என்னன்னு சொன்னான், காலாண்டு ஒரு வருஷத்தை 3 மாதம் பிரிச்சு 4 ஆண்டு காலாண்டாக எடுக்கலாம். அதான் என்னது, 4ஆல பிரிக்கிறதா என்னது காலாண்டு வரி. ஆகவே இறைவரி
இறைவரி சமன் ஆண்டு பெறுமதி தர 100 மேல் இறைவரி சதவீதம். இறைவரி தான் உங்களுக்கு கேட்டு கிடக்கு. ஆண்டு பெறுமதி எவ்வளவு? 30,000 ரூபாய். தர 100 மேல் எவ்வளவு? 8 வீதம். எல்லாம் பேப்பர்ல கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. அப்புறம் அங்க வேற எங்கேயா பார்த்து முதல்ல எழுதியக்க போட்ட கவனிங்க. அடுத்ததா அப்புறம் இதண்டும் சரியா? அப்புறம் 2 சைவர் 2 சைவர் வெட்டினா எவ்வளவு? சைவர் சைவர் 8 3 24 2400 ரூபா இறைவரி அல்லது ஆண்டு வரி. ஆண்டு வரி ஓ இறைவரின்னு வரும். கேட்ட கேள்வி என்னங்கள்ட்ட காலாண்டு வரி. காலாண்டு வரி. காலாண்டு வரி என்னென்ன செய்ய சொன்னார்? வார ஆண்டு வரிய 4ஆல பிரிக்கணும். 2400 4ஆல பிரிப்பீங்க. 6 4 24 600 ரூபாய். சரியா? எனக்கு காலாண்டு வரி எவ்வளவு வரப்போகுது? 600 ரூபாய் வரப்போகுது. சரியா? நோட் பண்றாங்க, நோட் பண்ற. இதுல என்ன முதல் செஞ்ச கல்வியில நான் 3 மார்க்ஸ் கொடுத்துருவேன். இப்ப இதுல சவுண்ட்பாட்டு கொண்டு அப்புறம் இதுல பிரிக்கிறது கொண்டு இந்த விட 2400 ரூபாய் எடுப்பீங்க. சமன்பாடு இந்த 2400 ரூபாய்க்கு கொண்டு அப்புறம் இது செய்யறது கொண்டு 3 மார்க்ஸ் இதுக்குள்ள பிரிச்சு கொடுத்துருவான். சரியா? வத கவனிச்சு கொள்ளணும். சரியா? நோட் பண்ணியாச்சா? அடுத்த கேள்விக்குள்ள போகும். கேள்வி வாசிக்கலாம். சில ஆண்டுகளுக்கு பின்னர் கொஞ்ச நாள் கழிய ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் தம்பி. வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் பிள்ளைகள் கவனி. வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. நேரம் நல்லா சாப்பிட்டு போட்டு நல்ல நித்திர விடக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனிங்க. சரியா? டைம் வேற வேற இதுகளால கிளாஸ் ஆகும் உங்கள்கிட்ட கேட்டு தான் போட்டது. வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. அத்துடன் நகரசபை அறவிடும் இறைவரி சதவீதம் 9ஆ கூடிட்டு. முதல்ல எவ்வளவு வாங்கினவங்க? 8 வீதம் வாங்கினவங்க. இப்ப கொஞ்சம் செலவீதம் கூடினவங்கள 9 வீதமா கூடிட்டு. அப்போது ஒரு காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரி 30 நாள் அதிகரிக்குது. அப்ப எங்களுக்கு ஏற்கனவே வந்த காலாண்டுக்கு வந்த வரி எவ்வளவு? 600. அது என்னது? இறைவரி சதவீதம் 9ஆல கூடி வீட்டின் பெருமதி மாறினது. மாறிட்டு அதை விளைநிலங்களை காண சொல்ல போறோம். அப்ப இது 9ஆல கூட இந்த பெருமதி எவ்வளவு கூடிட்டதா? 30ஆல கூடிட்டு. அடுத்த கேள்வி இப்ப சொல்றேன். இதுல 30 ரூபா கூடிட்டு. காலாண்டு பெருமதி ஒன்று 30 ரூபாயால கூடிட்டு. வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பு கேட்டுக்கிறாரு. வீட்டின் புதிய ஆண்டு மதிப்பு. அப்ப இதுதான் இது இவ்வளவு காணும். உங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை. சரியா? வரி சதவீதம் இறைவரி எவ்வளவு? 9 ஆயிடுச்சு. 8ல இருந்தது. இப்ப என்ன செஞ்சிட்டு 9 வீதமா மாறிட்டு. காலாண்டு வரி 630 இருந்தது, 600 இருந்தது, இப்ப 30ஆ மாறிட்டு. அப்ப காலாண்டு வரி எவ்வளவு எழுதுவோம்? காலாண்டு வரி எவ்வளவு? 600 பிளஸ் 30 630 ரூபாயா மாறிடுச்சு. சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம்? ஆண்டு வரி காண போறோம். காலாண்டை கண்டுட்டு கொண்டு அங்க சமன்பாடுல போட்டு விடுறீங்க. காலாண்டை வச்சு கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டு வரி கண்டாதான் சமன்பாடுல ஆண்டு வரி சமன் இந்த சொத்தின் ஆண்டு பெருமை தர 100 மேல் இறைவரி சதவீதம் இறைவரி சதவீதம் வரப்போகுது. அப்ப ஆண்டு வரி எவ்வளவு? 630 காலாண்டு காலம் 4ஆல பிரிச்சுனாங்க. ஆண்டு காலம் 4ஆல பெருக்குவோம். சைவர் 4 3 12 எழுதி ஒன்று மிச்சம் 6 4 24 2520 ரூபா ஆண்டு வரியா வரப்போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் இறைவரி சமன் ஆண்டு பெறுமதி 100 மேல் இறைவரி சதவீதம். எல்லாம் தெரியும். இறைவரி கண்டாச்சு. 2520 ரூபா ஆண்டு பெறுமதி தான் எங்கள்கிட்ட என்ன கேட்டு கிடாது. மாறிட்டான் கேட்டு கிடாது. தர 100 மேல் இறைவரி சதவீதம் புதுசா 9 வீதம் தந்தோம். இப்ப இதோட இவ்வளவு என்ன செய்யுது? இந்த கோட்டை நீட்டிப்ப இந்த 9 பேருக்கு 100 பிரிக்குது. அப்ப இந்த 100 என்ன செய்யலாம்? பெருக்கலாம். 2520 தர 100 கீழ் 9 எக்ஸ் 9ஆம் வாய்ப்பாடுக்கு இறங்கும். 9 18 மிச்சம் 7 72 72 கிடைத்தின 8 முறை மிச்சம் சைவர்.
அங்கால 2 சைவர், இதுல 2 சைவர் வருது இல்ல. அப்ப எக்ஸாமன் 28,000 ரூபா. டீச்சர் வடிவா காணும். 9ஆம் பல விட்டுரும். 9ஆல் ஓட்டினா என்ன, 2 முறை 18. மிச்சம் 15ல் ஒன்று எட்டு போனா 7 2 72க்குள்ள 95 45 54 63 72 8 முறை. வாய்ப்பாடு கடற்கரை பாடம் வந்தால் தான் என்ன செய்யலாம், போட்டு கொண்டு போகலாம். அப்படின்னா எனக்கு நேரம் இதில் வச்சு வட்டினேன். அப்போ அதெல்லாம் பழகி கொடுங்க, ஈஸியாக வெட்டுற முறையில் பழகி கொடுங்க. சரியா? இவ்வளவுதான் விஷயம். முதலாவது 2018 வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி என்னத்தோட வந்திருக்கு, கவனியடா தம்பி. மின்பொருட்கள் இறக்குமதி செய்ய தீர்வை வரியோட வந்திருக்கு. அடுத்தது ஆண்டு பெருமானம் இறைவரியோட வந்திருக்கு. அதே இறைவரியை வச்சு கொஞ்சம் கேள்வியோ கொஞ்சம் கேள்வியாக்கி இருக்கேன். இவ்வளவுதான் 2018 வந்தது. நோட் பண்ற இடங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்து 2019 நோட் பண்ணாங்க. 2019 3வது கேள்வி எடுத்து பாருங்க. ஸ்ட்ரக்சர்ல 3வது. சரியா? அடுத்தது 2019 3வது கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க, குமார் நகரசபை எல்லையின் உள்ளே, ஒரு நகரசபையின் எல்லைக்குள்ளே இருக்கிறார். வியாபார நிலையத்தை வியாபாரத்தை நடத்துகிறார். சரியா? கவனிங்க. நான் நினைத்திரையில் அடிக்கிறேன், சாப்பிட்டாச்சு எல்லாரும். சரியா? குமார் நகரசபை எல்லைக்குள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார். அவரோட வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம். ஆண்டு மதிப்பீடு அந்த வியாபார நிலையத்தால் அவருக்கு அந்த நிலையம், அந்த வியாபார நிலையம் இருக்கிறதால அவருக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் 40,000. நகரசபை 22% இறைவரியை அளவு. ஈஸி டக்குன்னு போட்டு இறைவரியை அளவு. ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரி எல்லாருக்கும் இப்ப தெரியும். இறைவரி சமன் ஆண்டு பெருமானம் 100 மேல் இறைவரி சதவீதம். கடை 2 போட்டு போக முடியாது. எவ்வளவு ஆண்டு பெருமானம் 40,000 வந்துட்டான். தர 100 மேல் இறைவரி சதவீதம் 22%. கடாக்கடை என்ன 2 சேவரை வெட்டு. இந்த 2 சேவலை கொண்டு பின்னுக்கு போடுங்க. இந்த பெருக்கெல்லாம் அரைவாசி பேர் சுடர்றது ஒன்றும் வராது. இது எல்லாம் கொண்டு தெரிய தேவையில்லை. இந்த 2 சேவலை கொண்டு போட்டு 4 22 பெருக்கி போட்டு இதுல கொண்டு போடுறான். 4 2 8 திருப்பி 2ஆல் வரைக்கணும். அவங்க ஏருக்கு இந்த சுருக்கம் நிற்பாங்க. இந்த சுழன் அடிச்சு கொண்டு முதல்ல என்ன செய்யும், ஈஸியா இந்த 2 சேவலை தூக்கி இதுல போட்டுட்டு மிச்சம் 4ஆல் வரைக்கி போட்டு போடும். இதான் எனது ஆண்டு வரி. ஆண்டு வரியா நிறைய 2 கேள்வியில கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அப்புறம் மாறி குழம்பி அடிக்கலாம். அடுத்து காலாண்டு திரை வரியா செலுத்தும் பணத்தை கேட்டுருங்க. காலாண்டுக்கு சொன்னா தானே, ஆண்டுக்கு செலுத்துறது 4ஆல் பிரிச்சிங்கன்னா கால். ஒரு முழுசுண்ட 4ல் ஒன்று தான் என்ன கால். அப்ப என்னது காலாண்டு. காலாண்டு வரி எவ்வளவு, 8,800 4ஆல பிரிப்பேன். 8 4ஆல பிரிச்சா 2 8 4 2 2 2 சைவ சைவ 2,220 ரூபாண்டு பிறப்போ. இவ்வளவுதான் விஷயம். அடுத்த வருமான வரிக்குள்ள வருது. சரியா? அதில் நோட் பண்ணுங்க. கதைக்க சரியா? அடுத்ததுக்கு வாங்க. வருமான வரி அட்டவணை தந்துட்டான். பெரிய விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான் இதில் தந்துருக்கான். அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு போகும். சரியா? என்ன அட்டவணை அதில் எல்லாத்தையும் பாருங்க. திருப்பி திருப்பி கீரையில் என்ன அங்க பாருங்க.
ஆண்டு வருமானம், வருமான வரி சதவீதம். முதலாம் 5 லட்சத்துக்கு என்னது? வரி விலக்களிப்பு தந்திருக்கு. அடுத்த 5 லட்சத்துக்கு 4 வீதம், அடுத்த 5 லட்சத்துக்கு 8 வீதம். சரியா? மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப குமார் ஒரு ஆண்டிற்காக 12 வீதத்தை வருமான வரியாக செலுத்துகிறார். எவ்வளவு செலுத்துறார்? 12 வீதம் வருமான வரியாக செலுத்துறார். 12,000, சாரி, 12,000 வருமான வரி, இதுவற்ற வரி, சரியா, செலுத்துகிறார். அவருடைய ஆண்டு வருமானம் சார்ந்து கட்டுறாரு. அப்ப வரி கட்டுறாருண்டா அவருக்கு ஏதோ அந்த 5 லட்சத்தை விட கூட என்ன இருக்கணும்? வருமானம் இருக்கணும். அப்புறம் அந்த 5 லட்சம் செய்வாங்க எல்லாம் செஞ்சு கூட அந்த 5 லட்சம் கூட்ட மாட்டாங்க, அப்படியே விட்டுதான். முதல் 5 லட்சத்துக்கு என்ன வரி விலக்கு. அப்ப இது அவர்கிட்ட கட்டாய வருமானத்துல இந்த 5 லட்சம் இருக்கும். சரியா? இது நான் உங்களுக்கு விளங்கத்துக்காக வழி வைக்கிறேன். அதை மனதில் வச்சு செஞ்சு கொண்டு போகும். இதுல வழி காட்டணும் இல்லை, அடுத்த செய்யறது வழி காட்டணும் இல்லை. அடுத்தது வேற, அடுத்த 5 லட்சத்துக்கு எவ்வளவு வரி வருதுன்னு பார்ப்போம். எவ்வளவு வரி, எவ்வளவு வரி வரும்? வரி சமன் என்ன? வருமானம் தர 100ன் மேல் வருமான வரி சதவீதம். அடுத்த 5 லட்சம், மொத்த 5 லட்சம் 1 லட்சம் எவ்வளவு வரும்? 5 லட்சம் தர 100ன் மேல் 4% தானே. வட்டி துடிக்கு எவ்வளவு வரப்போகுது? 20,000 ரூபாய் வருமான வரியா? முதல் 5 லட்சத்துக்கு வருமான வரி விலக்கு, ரெண்டாம் 5 லட்சத்துக்கு 20,000 வரப்போகுது. அப்ப இந்த 12,000 வருமானம் கொண்டு வந்த 12,000 இந்த 20,000த்துக்கு உள்ளதானே இருக்க போகுது. 20,000த்துக்குள்ள இருக்க போகுது. முதல் 5 லட்சத்துக்கு வரி விலக்கு, அது வரும் உங்களுக்கு வரி. அடுத்த 5 லட்சத்துக்குள்ளதான் இந்த இது என்னது, எங்களோட இந்த வருமானம் இருக்க போகுது. அப்ப இது இந்த கட்டாயங்களுக்குள்ளாம இருக்கும். இப்ப இது இது வந்தபடியே உங்களுக்கு தெரியும், டக்குனு இதுக்குள்ள வந்துடும். அடுத்த ஒரு 44,000 இந்த ரேஞ்சுக்குள்ள வருமானா இதுக்குள்ள வந்து மிச்சம் இதுல 20,000 போய் மிச்சம் அங்கால ஒரு 24,000 வரப்போகுது. அப்ப ரெண்டாவது ஆண்டு போடும். அப்ப இதெல்லாம் மரக்கணக்கில் போடும். இதெல்லாம் செஞ்சு காட்டணும் மட்டும் இல்லைன்னா இப்ப விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லி கொண்டீங்கன்னா 5 லட்சத்துக்கு என்ன 20,000 வரி வரப்போகுது. அப்ப 5 லட்சத்துக்கு உள்ளதான் என்ன செய்ய போகுது? அந்த 12 வீதம் 12,000 இருக்க போகுது. அப்ப அதே போல கண்டுபிடிப்போம். அப்ப எங்கட சமன்பாடு நேர சமன்பாடு தான். வருமான வரி சமன் வருமானம் தர 100ன் மேல் வரி சதவீதம். வருமான வரி எவ்வளவு வந்துட்டாங்க எங்களுக்கு? 12,000. அந்த இடத்துல அதை பிரதிடுவோம். வருமானம் தெரியாது, தர 100ன் மேல் 4%. இப்ப இது ரெண்டும் என்ன செய்யுது? இப்ப கூட நீட்டிப்பார் பிரிக்குது, இங்கே வந்தா பெருக்கும். 12,000 தர 100, அந்த பெருக்கிற 4 வந்தா என்ன செய்யும்? பிரிக்கும். கவனி வடிவா. சரியா? 4ஆம் ஏற்பாடு 4 3 12. இந்த 3000 தூக்கி கொண்டு வந்து போடுவார். இந்த 100 தர 100. ஒரு இதை எழுதி பெருக்கிறேன். 3000 இந்த 2 சேவரத்து சேர்த்து விடுறது. அப்போ எவ்வளவு? 3 லட்சம். உதான் 3 லட்சம் தானே வருமானம். ஓமேன உடனடி போட்டு வருவேன் அந்த 3 லட்சம் வருமானத்தை. 3 லட்சம் வருமானம் வருமான வரி விலக்களிச்சு 5 லட்சம் சேர்த்து எவ்வளவு? 8 லட்சம். ஆகவே அழைச்சி போட்டு எழுதுறது. ஆகவே வருமானம் 5 லட்சம் பிளஸ் 3 லட்சம் எவ்வளவு? 8 லட்சம் ரூபாய். வடிவா காணி என்னது? முதல் 5 லட்சத்துக்கு வருமான வரி விலக்கு, அதுக்குள்ள வருமான வரி வராது. அப்ப அந்த 12,000 இதுக்குள்ள வராது. அப்ப அது கட்டாயம் கூட்டி கொடுக்கத்தான். அதுக்குள்ள வரி வட்டாட்டிக்கு அது வருமானம் இல்லைன்னு வராதானே. அப்ப அது கொடுக்கணும். வருமான வரி நம்ம வருமானம் தர 100 மேல் வருமான வரி சதவீதம். வருமான வரி தெரியும் 12,000. வருமானத்தை கண்டுபிடிச்சா 3 லட்சம். அடுத்த 5 லட்சம் ரேஞ்சுக்குள்ள 3 லட்சம் உழைக்கிறார். அதுக்கு தான் வரி கட்டி இருக்கிறார். அந்த 5 லட்சம் வாரம் 3 லட்சத்து 5 லட்சத்துல கூட்டி விட்டா எவ்வளவு வரப்போகுது? 8 லட்சம் ரூபாயா வரப்போகுது. இவ்வளவுதான் வருமான வரி கேள்வி. டக்குன்னு முடிஞ்சு. இப்படி சிம்பிளா வந்ததுன்னா பிரச்சனை முடிஞ்சு. முதல் வந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி, இது கொஞ்சம் ஈஸி. இந்த வருமான வரி பிரச்சனையை தீர்த்தா சரி. எழுதுறாங்க எழுது. அடுத்தது 2020 3வது பாருங்க. சரி, அடுத்த பார்ப்போம். 2020 3வது.
இது பங்குகளோட கலந்து வந்துட்டு சரி செஞ்சு கொண்டு போவோம் அப்படி வரைக்கும். ஒரு குறித்த நகரசபை வீடுகளுக்காக அவற்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெறும் ஒரு நகரசபை எல்லா நகரசபை மதிப்பீட்டு பெருமானம் 12% இறைவரியாக ஆண்டுதோறும் அறவிடுகிறது. சரியா கவனி. கமலன் வீட்டு ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் கமலன் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000 ஆகும். அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரி வடிவா கவனி. ஆண்டு இறைவரி அப்ப ஆண்டு வரி ஆண்டு வரி சமன் ஆண்டு பெருமானம் தர 100 மேல் வரி சதவீதம். நான் நிக்கட்டு திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி எழுதி கொண்டு போறேன். அப்ப எவ்வளவு ஆண்டு பெருமானம் 15,000 தர 100 மேல் வரி சதவீதம் மேல வந்துட்டான் 12% வரியா செலுத்துறாங்களா அந்த பெட்டிக்குள்ள வந்துட்டு. அப்ப இந்த 2 சேவரும் இந்த 2 சேவரும் பெட்டியாச்சு. ஒரு சேவரை தூக்கி போடும். அங்கே பண்ண 15 எத்தனை 182 பேரும் நான் பெரிய காட்டேன். 2 11 மிச்சம் 2 3 5 1 0 8 1 180 1,800 கிட்ட சேர்த்தது. சரியா என்னண்டு சேவரை தூக்கி போட்டேன். தண்ணீர் 15 15 10 150 அங்கால 30 180 1800 வரப்போகுது. சரியா இவ்வளவு முடிய இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. கமலன் தனது வீட்டு மாத வாடகை சரியா பிள்ளைகளே கவனி. வீட்டு மாத வாடகை 9,000 வீதம் 9,000க்கு வாடகை கொடுக்குறேன். மாத வாடகை என்ன மாதம் மாதம் 9,000 வாடகை உங்களுக்கு வரப்போகுது. ஒரு ஆண்டுக்கு வாடகைக்காக கொடுத்து ஒரு ஆண்டுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டார். முழு வாடகையும் ஒரே தடம். இப்போ நீங்கள் உங்களை விட்டால் ஒரு ஆளுக்கு வாடகை 2 வீடு இருக்கா ஒரு வீட்டு என்ன செய்யும் வாடகை கொடுக்க 9,000க்கு கொடுக்குறோம். கொடுத்த முழு வாடகையும் ஒரு அடியா ஒரு வருஷத்துக்கு கொடுத்த வாடகை அவ்வளோத்தையும் ஃபுல்லாக வாங்கியாச்சு ஒரு தடவை போயிருக்கிறார். அவர் வீட்டின் ஒரு ஆண்டுக்கான இறைவரியை செலுத்துவதோடு ஒரு வீட்டின் ஒரு ஆண்டுக்கான இறைவரியை என்ன செய்யறார் அப்படியே கொண்டே கொடுக்குறார் செலுத்துவதோடு பராமரிப்பு பணிகளுக்காக. பராமரிப்பு பணிகள் என்ன வீடுக்கு வாடகை கொடுத்தா என்ன செய்வாங்க அந்த மரங்களை வெட்டணும் அது செய்யணும் இது செய்யணும்னு கேட்பாங்க. அப்போ அதில் செஞ்சு கொடுக்குற செலவுகளுக்காக 1,800 செலவிடுகிறார். அதன் பின்னர் கமலிடம் எஞ்சிய பணத்தை காணட்டான். அப்ப வாடகைக்கு கொடுத்து வர காசு என்ன வருமானமா உங்களுக்கு செலவா? வருமானம். நாங்க எங்கட வீட்டை வாடகைக்கு கொடுத்து எங்களுக்கு வார காசு என்னது வருமானம். அப்ப எவ்வளவு வாடகை மூலம் கிடைத்தது. இது முதலாவது. இரண்டாவது வாடகை மூலம் கிடைத்தது எவ்வளவு 9,000க்கு வாடகைக்கு கொடுக்குறோம். தர வருஷத்துல 12 மாதம் 15 தெரியல. சின்ன பிள்ளைகள தான் கேட்டு படிக்கும். 9,000 3 சேவரத்துக்கு போடும். 9 12 எவ்வளவு 90 99 அங்கால 108 1,08,000 ரூபாய்க்கு வாடகைக்கு என்ன செய்யற 1,08,000 வாடகைக்கு கொடுக்குறார். கொடுத்தா அவர்கிட்ட இந்த ஆண்டு வரியை என்ன செய்யறாரு கட்டுறாரு. அது என்னது செலவு. இதுல இருந்து அதை கழிக்கணும். மற்றது பராமரிப்புக்கு செலவுக்காக எவ்வளவு கொடுக்குறார் 8,200. அப்ப அதெல்லாம் என்னது செலவு. அப்ப கமலனிடம் எஞ்சியது. ஆகவே கமலனிடம் எஞ்சியது அவருக்கு வந்த வருமானம் 1,08,000 1,800 வருமான வரி. வருமான வரியில ஆண்டு வரி அந்த பொருள் வீட்டுல பெறுமதி பிளஸ் 8,200 ரெண்டையும் கூட்டி போட்டு கழிச்சு விட்டா எவ்வளவு வரப்போகுது. இதை கூட்டினா 10,000 வரப்போகுது. 10,000 கழிச்சு விட்டா 98,000 அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கும் மீதியா இருந்திருக்கும். சரியா வீட்டுக்கு வாடகை கொடுத்து அதுல வருமான வரி கட்டி பராமரிப்புக்கு செலவுக்காக 8,200 கொடுத்தா பிறகு 98,000 அவர்கிட்ட மீதியா இருந்திருக்கு. மூன்றாவது கேள்விக்கான விட. சரியா மார்க் பண்ணுங்க. அடுத்த பார்க்க சரி அடுத்துக்குள்ள போவோம். கமலா எஞ்சிய பணத்தை சரியா கவனி. எஞ்சிய பணத்தை மிஞ்சின பணத்தை இந்த 98,000 எஞ்சிய பணத்தை அதை மிச்சத்தை அளிக்கும். 98,000 எனக்கு எஞ்சிருக்கு அவர்கிட்ட எஞ்சிருக்கு. எஞ்சிய பணத்தை ஒரு பங்கின் விலை 40 ஆகும். பங்குச்சந்தைக்குள்ள போயிட்டான். சரியா நான் மேலோட்டமா இதுல பங்க சொல்றேன். நாளைக்கு எஸ்ஏக்குள்ள செய்ய போய்க்குள்ள பங்குன மொத்த விலையும் கதைப்போம். சரியா ஒரு பங்கின் விலை 40 உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்கிற
ஒரு ஆண்டின் இறுதியில் அவருக்கு 7,350 ரூபாய் பங்களா வருமானம் கிடைக்கும் எனில் ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்திய பங்கு லாபத்தை கேட்டுக்கிறாரு. இவர் இருக்கிற இவ்வளவு காசு 98,000 கொண்டு என்ன செய்யறாராம்? 40 ரூபா பங்குகளை பங்கு விலை இருக்கிற பங்குகளை முதலிடுறார். அப்ப இப்ப நான் இதுக்காக எழுதுறேன். பங்குகளின் எண்ணிக்கை கொள்வனவு செய்த பங்குகள் பங்குகள் எண்ணிக்கை காண சொன்ன மொத்த முதலீடு செய்த தொகை 98,000. ஒரு பங்குண்ட விலையால பிரிப்போம் 40 ரூபா பங்கு பிரிச்சு மிச்சம் 4 வெட்டினி இருந்தா இதுக்குள்ள 2 சரியா 1 மிச்சம் 16க்குள்ள 4 மிச்சம் 2 5 0 2,450 பங்குகள். இதையும் எழுதுறாக்கள் பங்குகள் 2,450 ரூபாய் எழுதுவாங்க. அவங்க அவ்வளவு அவசரம் தானே, டைம் இல்லை. கேட்ட கேள்வி என்னென்னு பாதிக்கிறது பங்குகள் எண்ணிக்கை தான் காண போகும். 98,040 விரிச்சு 240 பங்குகள் எழுதாம ரூபான்னு வழி போட்டு வருவாங்க. சரியா? ரூபான்னு எழுதுறேன். என்னது? பங்குகள் 2,450 பங்குகள் அவர் வாங்கி இருக்கிறார். அடுத்தது 7,350 ரூபா என்ன செய்யறா? பங்கு லாபமா கிடைக்குதாம். அவ்வளவு சரியா? பங்கு லாபம் கிடைக்குது. பங்கு லாபம்டா ஒரு ஆண்டுக்கு ஒரு பங்குல ஒரு நிறுவனத்தில் நீங்க பங்குகளை வாங்கினீங்கடா, அந்த பங்குகள் மூலம் அந்த நீங்க வாங்கின காசெல்லாம் அந்த நிறுவனம் லாபம் அடைஞ்சு அதுல வர லாபத்துல உங்களுக்கு ஒரு ஒரு பங்குக்கு இவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லுவோம். அப்படியானதெல்லாம் பங்கு லாபம். எஸ்ஏக்குள்ள போய் ஃபுல்லா வடிவ காட்சி போட்டு போகும். சரியா? அப்ப அந்த எவ்வளவு கொடுக்குதுன்றது எவ்வளவு பங்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுக்குதுன்றது 7,350 ரூபா பங்கு லாபமா மொத்தமா கொடுத்துருக்கு. அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கொடுத்துருக்குன்னு கேட்குது. அப்போ 7,350 ரூபா பங்களாம கொடுத்துருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற பங்குகள் எண்ணிக்கை எவ்வளோ? 2,450. 2,450ஆல 7,350 பிரிச்சவன்டா ஒரு பங்குக்கான பங்களாவும் கிடைக்கும். சரியா? 5 ஆப்பிள் 100 ரூபாண்டா. ஒரு ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டா 5ஆல பிரிப்பேன் தானே. அது மாதிரி எல்லா பங்குகளுக்காகவும் 2,350 ரூபா பங்களாவும் கொடுக்குது. பங்குகள் எண்ணிக்கை 2,450. 7,350 ரூபா பங்களாவும் கொடுக்குது. 2,450 ரூபா பங்குகள் 7,350 2,450 பிரிச்ச வரதான் ஒரு பங்குக்கான பங்கு லாபம். ஒரு பங்கிற்கான பங்கு லாபம் 7,350 2,450 பிரிப்பீங்க. 70 போச்சு. மிச்சம் 245. 3 முறை 245 3ஆல பெருக்கும். 3 5 15 1 மிச்சம் 4 12 12 13 1 மிச்சம் 6 6 3 3 வெட்டினா 3 முறை 3 ரூபா. ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 3 ரூபா. சரியா? நோட் பண்ணி வைங்க. இதை பற்றி என் ஃபுல் விளக்கத்தை எஸ்ஏ செய்யுங்க, அதோட சேர்த்து கதைப்போம். சரியா? இந்த 3வது பார்ட் மட்டும் மார்க் பண்ணி வைங்க. அடுத்தது 21 என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அதுலயும் பங்கு தான் போட்டாங்க. அப்ப அதை ஃபுல்லா அதை வச்சு கதைப்போம். இப்போ 2022 பாருங்க. தீர்வை விளக்கு அதை பார்ப்போம். 2022 தீர்வை வரி இருக்கு. அடுத்தது அடுத்த வகுப்புல பங்கை பற்றி ஃபுல்லா காய்ச்சி போட்டு எஸ்ஏக்குள்ள போகும். சரியா? பங்குல 2 இதுல கொஞ்சம் இருக்கு. எஸ்ஏக்குள்ள போனா சரி. சரி, இதை அழிக்கிறேன். சரியா பிள்ளைகளை கவனிங்க. ஏன்னா அது பங்கு சம்பந்தமா கொஞ்சம் இதை விட்டுட்டு பங்கை பற்றி கொஞ்சம் வடிவ வழங்கப்படுத்திட்டு போனோம்டா இங்க பின்னுக்கு எஸ்ஏல முதலாவது அல்லது 2வது கேள்வியில பெரிய கேள்வியில வரும். அப்போ அதோட சேர்த்து இப்போ இது முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் அங்கே தான் போகிறோம். அப்போ அதோட சேர்த்து அதை கழிச்சு அதை முடிச்சு கொண்டு போவோம். சரியா? இப்போ தீர்வோட வரதை பார்ப்போம். சரியா? 2022 3வது கேள்வி. 2022 3வது கேள்வி. 9,000 பெறுமதியுள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 9,000
பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அதன் தொடக்க பெருமானத்தில் 18 வீதமானது சுங்கத் தீர்வையாக அறவிடப்படுகிறது. பொருளை இறக்குமதி செய்யும் போது தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம் 9,000 பெறுமதியான பொருள்ல அதன் தொடக்க பெருமானம் அந்த 9,000த்துல 18 வீதம் தீர்வையா செலுத்தப்படும். அப்ப தீர்வு எவ்வளவு கேட்டுக்கிறது, செலுத்த வேண்டிய தீர்வை. அப்ப தீர்வை வேற எவ்வளவு, பொருளின் பெறுமதி 9,000 ரூபாய் தர 100 மேல் தீர்வை வரி சதவீதம் 18 வீதம். சரியா? பொருளின் பெறுமதி தர 100 மேல் தீர்வை வரி சதவீதம் 2 சைவரம் வெட்டுவோம். 90 தர 18 ஒரு சைவர வழியில் எடுத்து வை. 9 8 எத்தனை 72 2 எழுதி 7 மிச்சம் 9 9 9 மேலும் 1,220 ரூபா தீர்வையா செலுத்த வேணும். சரி, 1,220 ரூபா தீர்வையா செலுத்தப்படும். ரூபா தீர்வையா செலுத்தப்படும். ஆமாம், இத்தகைய 12 பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமா 6,000 செலவு. இதே மாதிரி 12 பொருட்களை இறக்குமதி செய்யறாராம். சரியா? இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக 6,000 செலுத்தி தனது வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு சென்றான். ஒரு பொருளுக்காக அவன் செலவிடும் மொத்த பணம். சரியா? இப்ப ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன முன்னுக்கு ஒரு ஒன்று கட்டுறதுக்கு கல் வாங்கிருக்கீங்க. கல் வாங்கிட்டு ஒவ்வொரு கல்லுக்கும் தனித்தனி வாகன கூலி கொடுப்பீங்களா? இல்லை, அவ்வளோ கல்லையும் சேர்த்து உண்டா தானே கொடுப்போம். அதே மாதிரி இந்த 6,000 12 பொருளுக்கும் இந்த 6,000 போக்குவரத்து செலவு என்ற 6,000 என்னவா இருக்க போகுது, பொதுவாக இருக்க போகுது. ஒரு 6,000த்துக்கு எல்லாத்தையும் உண்டா கொண்டு வரோம். ஒன்றொண்டாண்டதுல ஒன்றும் சொல்லு. அப்ப என்ன 6,000 அந்த 12 பொருளுக்குமான போக்குவரத்துல மொத்தமா வரப்போகுது. சரியா? ஒரு பொருளுக்காக அவன் செலவிடும் மொத்த பணம் தான் கேட்டிருக்கு. 12 பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்துக்கு 6,000 செலுத்தி தன வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு வரான். அப்போ ஒரு பொருளுக்காக செலவிடும் மொத்த பணம், பொருளுக்காக செலவிடும் மொத்த பணம் என்ன, அவர் வாங்கினது 9,000த்துக்கு வாங்குற பிறகு அதுக்கு தீர்வை செலுத்துற பிளஸ் போக்குவரத்து அவ்வளோத்தையும் கூட்டி கொடுக்கணும். இது முதலாவது. ரெண்டாவதுக்கு வருவோம். ஒரு பொருளுக்கான வாகனம், ஒரு பொருளுக்கான வாகன கூலி எவ்வளவு, 6,000 ரூபாய் வாகன கூலி. மொத்தம் 12 பொருள் வாங்குற 5 எவ்வளவு, 500 ரூபாய் வாகன கூலி. சரியா? ஒரு பொருளுக்காக செலவழிச்சாதான் கேட்டுக்கிறாங்க. ஒரு பொருளுக்கான செலவு 500 ரூபாய் வந்துடும் வாகன கூலி ஒன்று. பொருளோட பெறுமதி எவ்வளவு, 9,000 காசு கொடுத்தானே சும்மா தர மாட்டாங்க. 9,000 பிளஸ் 1,220 ரூபா தீர்வு என்ன செய்யணும், வந்தோடனே சுங்கத்துல கட்டித்தான் எடுக்க போறோம். இவ்வளத்தையும் கூட்டி கொடுக்குறதா என்ன, எங்களோட பொருளுக்கான பெறுமதியா இருக்க போகுது. எல்லாத்தையும் நேரடியும் கூட இங்க டக்குனுக்குன்னா 0 2 11 1 மிச்சம் 12 11 1 மிச்சம். அது இங்க வந்தா 2 11 11,120 ரூபா அப்படின்னு எழுதி கூட்டு என்ன செய்வீங்க, ரிவர்ஸ்ல இருந்து எழுதப்படாது. 0 2 11 1 மிச்சம் 10 11. சரியா? ரிவர்ஸ்ல இருந்து எழுத நெருப்பா செய்வாங்க. 90,000 9,000 போட்டுருவாங்க. இந்த 1,220 ரூபாயும் போட்டுருவாங்க. 2 நிலையில 500 ரூபாய் இப்படி போடுவாங்க, பின்னுக்கு போடுவாங்க. அப்படி போடலாமா? 500 ரூபாய் பின்னுக்கு வருவாங்க, போட்டு இதே கூட்டி போட்டு விட்டுருவாங்க. சரியா? பக்கம் எழுதியிருக்க பின்னுக்கு இருந்து 1 நடத்திலக்கம் 1 நடத்திலக்கத்திலையும் 10 நடத்திலக்கம் அது இருக்காமா, தசகம் கூட்டைக்கா அது நம்ம காணும். அதை இதை நோட் பண்ணுங்க. அடுத்தது நான் செய்ய. சரியா? அடுத்த கேட்டிருக்கான் என்னது, அந்த பொருளோட 20 வீத லாபத்தோட விற்கணும் வேண்டாம். அந்த பொருள் விற்க வேண்டிய விலை. அப்ப விற்க வேண்டிய வேண்டிய விலை கவனிக்கிறீங்களா? இல்லை நித்திர எதிர ஓடுறீங்களா, கவனிக்கிறீங்களா? சரியா? விற்க வேண்டிய விலை
பொருள்ட விலை இப்போ இந்த மொத்த பெறுமதி எவ்வளவு வந்துட்டு எங்களுக்கு 11,120 வந்துட்டு. விற்க வேண்டிய விலை லாபத்தை தனியே கண்டும் கூட்டலாம். நேரம் டிரெக்டா 100 மேல் 120 போட்டா என்னது விற்க வேண்டிய விலைக்கு பெருமானம் வரப்போகுது. 100 மேல் 120 போட்டா இதுல ஒரு சைவர் இதுல ஒரு சைவர் வெட்டி இஞ்சி ஒன்று இஞ்சி ஒன்று வெட்டி வெட்டினா மிச்சம் எவ்வளவு வரப்போகுது 11 12 அளவு இருக்க முடியும். 4 2 2 2 2 1 1 1 4 4 3 3 1 13,344 என்ன செய்வோம்? 13,344 விற்கிறோம். சரியா? இப்படியும் செய்யலாம். அல்லது என்ன செய்யலாம்? 20 வீதத்தை கண்டு லாபம் வைக்க வேண்டிய 20 வீதத்தை 11,120 20 வீதத்தை கண்டு பிறகு 11,120 கூட்டி விடுவோம். ஏன் சிக்கிரம் கணக்கு சுத்து வேலைக்கு போவான் நேர 11,120 அது 120 120 100 ரூபா 100 ரூபா பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறோம். அது மாதிரி இதுக்கு 120 கொண்டு போகலாம். சரியா? அமரன் வர்த்தக நிலையம் ஆண்டு பெறும். அடுத்தது வரியோட வந்துட்டு என்னது இறை வரியோட உனக்கு சேர்த்து விட்டா முடிக்கிற மாதிரி போங்க. அமரன் வர்த்தக நிலையத்தின் ஆண்டு பெருமானம் அது அமைந்திருக்கும் நகரசபை இல்லை 15,000 ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவன் ஒரு காலாண்டிற்கு 600 செலுத்துகிறான். நகரசபையாரோடு இறைவரி சதவீதம் 600 ரூபா காலாண்டு வரி. அப்ப ஆண்டு வரி எவ்வளவு? 600 தர 4 எவ்வளவு? 6,22,400 ரூபா ஆண்டு வரி. இறைவரி சதவீதத்தை கேட்டு கிடக்கு. அப்ப ஆண்டு வரி சமன் ஆண்டு பெருமானம் 100 மேல் இறைவரி சதவீதம். வரி கண்டாச்சு 2,400 ரூபா. ஆண்டு பெருமானம் 15,000. தந்திருக்கான எல்லாம் என்னடா கடற்கரை எழுதுறாரு யோசிக்காது. இது எக்ஸ் காண வேண்டிய இது ரெண்டையும் வெட்டுவீங்க. அப்ப எக்ஸ் சமன் 2,400 180 விரிப்பீங்க. வெட்டினா 1 6 16%. என்னென்ன வெட்டுறன்றதை பார்த்து கொண்டு வாங்க. சரியா? இவ்வளவுதான் இந்தியானது. மிச்சம் நாளைக்கு என்னன்றது அடுத்த நாளைக்கு வருஷம் நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை நடக்கும். வெள்ளி 9 to 10. சரியா? அடுத்த கிளாஸுக்கு என்னது இது இந்த மிச்சம் வருமான வரியின் ஸ்ட்ரக்சர் கேள்வி வருமான வரியில வட்டி பங்குகளோட வர ஸ்ட்ரக்சர் கேள்வியும் பார்த்துட்டு எஸ்ஏக்குள்ள முதலாவது கேள்வி 2 அப்போ அதுக்குள்ள செஞ்சு பார்த்துக்கொண்டு வாங்க. எஸ்ஏ இதை வச்சுக்கொண்டு அடுத்த எஸ்ஏக்குள்ள போகும். சரியா? அடுத்தது எந்தெந்த செக்ஷன் பார்க்கணுன்ற அந்த இதில் நீங்கள் எனக்கு போடலாம். நீங்கள் டவுட்டுகள் எதுவும் இருந்தாலும் போடலாம். எது எது முக்கியமாக முன்னுக்கு பார்க்கணுன்றதை போட்டிங்கன்னா நான் அதே கேட்ட மாதிரி எடுக்கிற கேள்வியில முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போவேன். சரியா? அடுத்த கிளாஸ் மிச்சத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.